ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் மிஸ்டர் டிராகன் எபிசோட் 8ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாவே இருக்கும். இப்போ அப்படியே நம்ம பவிலியன் கிங்கை தான் காட்டுறாங்க. ஆள் ஏதோ ஒரு தீவிர யோசனையில் இருக்க நம்ம ஜியாங் இமோட்டல் வந்து அவரை இப்போ மீட் பண்ணுறாரு. ஓ முகத்தை பார்த்தா நீ அந்த இன்சோலை இந்த வாட்டி எடுக்கல போலையே. ஆளும் அது உண்மைதான். அதுவும் இல்லாம நீ கொடுத்த அந்த ஆர்னமெண்ட்டையும் டிராகன் கிங் அழிச்சிட்டான்னு சொல்ல அவரும் அதை கேட்டு லைட்டா டென்ஷன் ஆகுறாரு. நம்ம பவிலியன் கிங் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்ல என்ன நடந்துச்சு? அட யாரா நீ? உன் லைஃப்ல என்ன நடந்துச்சுங்கிறது என்கிட்ட கேட்குறியா? அவரும் நான் அந்த டயத்துல லோன்லி ஸ்டாரா இருந்தேன். நான் பண்ண ஒரு தப்பால எனக்கு தண்டனை கொடுத்து என்னோட நெஞ்செலும்போட கடைசி பாகத்தை வச்சு ஒரு ஃப்ளோட்டிங் பீப்பாவை ரெடி பண்ணாங்க. அப்புறம் பவிலியனை அடுத்த 2000 வருஷத்துக்கு என்ன காட் பண்ண சொன்னாங்க. அவ்வளவுதானா? நீ எதுவும் லேத்ரி குடிச்சியா என்ன? அடப்பாவி, இதுவும் லேத்ரியான்னு சொல்லி ஆள் அப்படியே டென்ஷன் ஆக நம்ம பவிலியன் கிங் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு அடிக்கடி வர அந்த விஷுவலை பத்தி கேட்கிறாரு. நீ சொல்றத வச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உன் லவ்வரா கூட இருக்கலாம். ஆனா 1000 வருஷமா தான் எனக்கு ஒண்ணு தெரியும். என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. நீ வேணா ஃபேடி மோட்டல்ல போய் மீட் பண்ணு. அப்படியே கட் பண்ணா இப்ப மோட்டல் வேல்டு நம்ம ஜியாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க கசினை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அவங்க இல்ல என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. நான் ஒரு சாதாரண மெய்டு, நான் போய் எப்படி? அந்த மாதிரிலாம் இல்ல, நான் எப்போதுமே உன்னை என் கூட பிறக்காத சிஸ்டர் தான் பாக்குறேங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கிற மாதிரியே தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோவும் அங்க வராரு. ஆள் உனக்கு சியாமால உண்மையான அன்பு இருக்குன்னா இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கணும். அதை தான் நானும் விரும்புறேன், அவனும் விரும்புறான்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப அவங்க ஃபேமிலியில ஜாயின் பண்ண போறதுனால அவங்களுக்கு ஒரு புது மெய்ட் செலக்ட் பண்ணிருக்கதா சொல்லி நம்ம ப்ளூவையும் அப்படியே அவங்க கிட்ட அனுப்பி வைக்க அவங்களும் செம ஹாப்பியா அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட போய் நின்னுக்கிறாங்க. ஆனா நம்ம லூயிங்க்கு மனசே கேட்கல. அவங்க தனியா நின்று அப்படியே அழுதுட்டு இருக்கு. பின்னாடி தான் நம்ம ஹீரோவும் நின்றுட்டு இருக்காரு. ஆள் அன்னைக்கு ஜியா ஃபேமிலியோட ஃபேடை செக் பண்ணப்ப என்ன நடந்துச்சுங்கிறது தான் அப்படியே காட்டுறாங்க. இந்த வருஷத்துக்குள்ள அவங்க ஃபேமிலி மொத்தமும் அழிஞ்சிடும். ஆளு லூயிங்க இதுல இருந்து காப்பாத்த ஏதாவது வழி இருக்கா? அந்த ஃபேடி மோட்டல் அந்த கசினால பேட் லக்கு கூட குட் லக்கா மாத்த முடியும். ஒருவேளை அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நம்ம ஹீரோ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு போல. நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே அவரை பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்க ஆரம்பிக்க டிராகன் கிங், நீங்க உண்மையிலேயே இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்மளும் ஆமா, அவ ரொம்ப நல்லவன், உன்னை நல்லாவே பார்த்துப்பான்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கல்யாணங்கிறப்ப ரெண்டு பேர் சைட்லயும் விருப்பம் இருக்கணும். எனக்கு ஒருத்தர் மேல லவ்வே இல்லாம அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு அவங்க கேட்க நம்மளும் காலம் காதல உருவாக்குங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு முதல் என்கிட்ட என்னோட இதையும் இருக்கணும்ல, அதை நான் ஏற்கனவே ஒருத்தரை நம்பி தொலைச்சிட்டேன்னு சொல்றாங்க. அவரு கிஃப்டா கொடுத்த அந்த பேப்பர் டிராகனும் ஒண்ணுமும் அவங்க கிட்ட தான் இருக்கு. நம்ம ஒன்னா இருந்த நினைவுகளோடயே நான் இந்த வாழ்க்கையை ஓட்டிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்மால் டக்குன்னு அவரு பவரை யூஸ் பண்ணி அவங்களை ஃப்ரீஸ் ஆக்கிடுறாரு. நேரா அவங்க கிட்ட வந்துட்டு நினைவுகள் மட்டும் இல்ல, நீ ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த மெமரிஸ் மொத்தத்தையும் ஆள் அப்படியே அழிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சில இடங்கள்ல நம்ம கசின் அவர் இடத்துல இருந்த மாதிரியும் அவர் அப்படியே எல்லாத்தையும் மாத்த அவங்களும் அப்படியே மயக்கமாய் சாஞ்சிடுறாங்க. ஆளும் அவங்கள தூக்கிட்டு வந்து அப்படியே பெட்ல படுக்க வைக்கிறாரு. நம்ம ப்ளூ கிட்ட இவ கண் முழிக்கும் போது இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவா. இவளுக்கு ரோஸ்டட் செஸ்னட்னா ரொம்பவே பிடிக்கும், நீ அடிக்கடி அது வாங்கி தரணும். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச கேக்கு ஃப்ளவர் ஃபாரஸ்ட். அவங்க பெட் இல்லாம அவங்க சரியா தூங்க மாட்டாங்கிறதுல ஆள் அப்படியே சொல்ல ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினுக்கும் லைட்டா மயக்கம் தெரியுது. இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு? அவங்க டக்குன்னு எந்திரிச்சு, நீங்க யாரு, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்க நம்மளும் ஓ மாஸ்டர் ஜியா தான் சொன்னா. அவங்களும் ஆமாமா, அவங்கள தவிர வேற யாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா ஸ்மைல் பண்ண நம்மளும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ப்ளூவும் அவங்க கிட்ட உங்களுக்கு உண்மையிலேயே டிராகன் கிங்க ஞாபகம் இல்லையான்னு கேட்க நான் அவரை பார்த்தது இல்லதான், ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் மட்டும் இருக்கு. நம்மளும் வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு. இதை விட ஒரு பெரிய கொடுமை, இப்ப நம்ம ஹீரோயினோட கல்யாணத்துக்கான நாளும் வருது. மேரேஜ் கெட்டப்ல அவங்க அப்படியே அங்க வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அப்படியே யாரு கண்ணுக்கும் தெரியாம அவங்க கூட வந்துட்டு இருக்காரு. லூயிங், என்னை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான வெட்டிங். இந்த லைஃப்ல இதுக்கு மேலேயும் நம்ம சந்திக்கிற வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆள் ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் திடீர்னு யாரையோ அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. யார் கண்ணுக்கும் தெரியாத நம்ம ஹீரோவை அவங்க அப்படியே பாக்குற மாதிரி காமிச்சதோட நம்மளும் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க டக்குன்னு கீழே குனிஞ்சிடுறாங்க. மேரேஜுக்கான ஏற்பாடு நடக்குது. ஆள் அப்படியே ஃப்ளவர் பெட்டல்ஸா அந்த இடத்துல பொழிய வைக்க என்னோட இவ்வளவு
கால வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் என்னை இந்த அளவுக்கு பாதிக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. லைட்னிங் ஸ்ட்ரைக்கை விட இந்த வலி கொடுமையா இருக்குன்னு சொல்லி ஆள் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு வானத்துல ஹாலோ ஸ்டார் தெரியுது. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்த உடனே வெட்டிங்க கூட பாதிலே விட்டுட்டு அப்படியே ஓடி வராங்க. மொத்த பேரும் அதை அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கும் நான் யாருக்கும் ஒரு முக்கியமான ப்ராமிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஏன் தோணுது. அன்னைக்கு அடுத்த 3 நாள்ல ஹாலோ ஸ்டார் தெரிஞ்சிச்சுன்னா நீ எனக்கான லவ் டோக்கனை தரணும். அப்படி ஒரு வரலன்னா என்ன பண்றதுன்னு அவங்க கேட்டப்ப நம்மால அப்பனா நம்ம ஒன்னா சேர்ந்து ஹியூமன்ஸ் எப்படி கிஸ் பண்ணுவாங்கிறத கத்துக்கலாம். நம்மால இல்ல உனக்கு இது ஞாபகம் இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க யார் கூடயோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரியான சில பிளரான இமேஜஸ்லாம் அப்படியே தெரியுது. அவங்களே அறியாம அவங்க கண்ணுல இருந்து அப்படியே ஒரு கண்ணீர் துளி வர அவ்வளவுதான். அடுத்த செகண்டே நம்மால் அவரு பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஃப்ரீஸ் ஆக்கிடுறாரு. அவர் அப்படியே நேரா அவங்க கிட்ட வர நம்ம ஹீரோ முகத்தை பார்த்தாலே தெரியும் அவர் எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருக்காருன்னு. கண்ணெல்லாம் கலங்கின ஒரு நிலைமையில ஆளு இது விட்டா எனக்கு வேற வழி தெரியலங்கிற மாதிரி அவங்கள அப்படியே கிஸ் பண்ண அப்படியே பயங்கர லவ்வோடையும் பெயினோடையும் அந்த சீன் அப்படியே முடியுது. நம்மால் நேரா அவங்க ரூமுக்கு தான் போறாரு. அந்த இடம் ஃபுல்லா அவங்க ஒன்னா இருந்த மெமரிஸ் தான் நிறைஞ்சிருக்கு. நம்ம ஹீரோயின் அவரை தூக்கிட்டு வந்து முதல்ல லாக் பண்ண அந்த கேஜ். நம்மால் அவங்க பெட்ல ஏறி படுத்துக்கிட்டது. அவங்க அவர் மேல கோவப்பட்டது. அதுக்கப்புறம் ஆளுக்காக துணிலாம் ரெடி பண்ணி அவரை ரொம்பவே பாசமா பாத்துக்கிட்டதுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருந்த ஒரு டிராகனோட போர்ட்ரேட் நம்மால் பாக்குறாரு. அப்ப இதான் எனக்காக ரெடி பண்ணிட்டு இருந்த லவ் டோக்கனா. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ப்ளூவும் வராங்க. லூயிங்க்கு அவ புது பெட்ல சரியா தூக்கமே வரலையா. அதான் பழைய பெட்டை எடுத்துட்டு போலான்னு வந்தா அவளுக்கு சொந்தமான எல்லாமே இன்னமும் இங்கதான் இருக்கு எடுத்துக்கங்கிற மாதிரி ஆள் சொல்ல. ஆனா இனிமேல் இருக்காது. சியா அவ மெய்டா இருக்கும் போது யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட சொல்லிட்டாங்க. ஹியூமன்ஸ் பழைய விஷயங்கள்லாம் அப்படிதான் மதிக்கவே மாட்டாங்க போல. நம்மால் அப்பதான் அவங்க கிட்ட இருந்த பெயிண்டிங்க பாத்தியாங்கிற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ப்ளூ இல்லையே ஒருவேளை அவ தொலைச்சிருக்கலான்னு சொல்ல அதை கேட்ட உடனே நம்மளோட முகமே லைட்டா மாறுது. நம்ம ப்ளூவும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை அவ அதை எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம். நான் வேணா தேடி பார்க்கட்டுமா. ஆனா நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லிடுறாரு. அவ வாழ்க்கையில இனிமே நானே இருக்க போறது இல்லைங்கிறப்ப அந்த பெயிண்டிங் மட்டும் இருந்து என்ன பண்ண போகுது. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் அவங்க புது ஹஸ்பண்ட் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆள் அவங்களுக்காக ஸ்பெஷலா சவுத் ஏசியால இருந்து டுரியன் கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கத சொல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. ஏன்னா அவங்களுக்கும் சரி அவங்களோட லவருக்கும் சரி டுரியன் கேக்னாலே சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் ஆள் அவங்களுக்காக ஒரு தடவை அதை சாப்பிட்டு இருந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது இவர் எதுக்காக திரும்ப அதே கேக்க வாங்கிட்டு வரணும். அப்ப அவங்க வாயில லைட்டா சாப்பாடு ஒட்டிக்கு தூரத்துல நின்று பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ அவரே அறியாம அதை அப்படியே தொடச்சி விடுறதுக்காக அவரு கையை தூக்குறாரு. அவர் இடத்துல அந்த கசின் சாப்பாடு ஒட்டிருக்கு பாரு தொடச்சுக்கோன்னு சொல்ல அப்படியே அவங்க 2 பேரும் லைட்டா வெக்கப்பட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பார்க்க முடியாம அங்கிருந்து கிளம்பு. நம்ம ப்ளூ ஒரு பக்கம் வந்ததுல இருந்து பாக்குறேன் அந்த ஆஸ்மவுத் கேக் மட்டும் தனியா இருக்கு. பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. நம்ம ஹீரோயினும் சரி நீ சாப்பிடுன்னு சொல்ல அவங்க ஒரு பக்கம் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியே நேரா 2 கையில 2 கேக்க தூக்கிட்டு நம்ம ஹீரோ பார்க்க வரேன். ஆள் அப்படியே முறப்பா நின்றுட்டு இருக்காரு. இந்த ஹியூமன்ஸ் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அது எப்படி அவளால அதுக்குள்ள உணர்த்தனை லவ் பண்ண முடியும். ஆனா டிராகன் கிங் நீங்க தானே அவங்களோட மெமரிஸ் மொத்தத்தையும் மாத்திட்டீங்க. அது அவன் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு அப்படி பண்ண அதுக்காக அவனே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாளா. நீங்க பேசுறது உங்களுக்கே கொஞ்சம் அநியாயமா தெரியலையாங்கிற மாதிரி அவங்க கேட்க வாய் மூடு உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆளுங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ப்ளூவும் இந்த லவ் பண்றவங்களே இப்படிதான் எப்ப கோவப்படுவாங்க எப்ப சந்தோஷப்படுவாங்க எதுவுமே தெரியாது. அவங்க ஒரு பக்கம் அப்படியே கேட்க முழங்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒண்ணுமோ டுரியன் கேக் பின்னாடி இருக்கிற அந்த மர்மத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க வந்து நம்ம ப்ளூவும் வழக்கம் போல அவங்க ஃபேவரட்டான செஸ்னட்டை கொடுத்து அவங்கள கவனிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் என் ஹஸ்பண்டுக்கு இதுக்கு முன்னாடி பிடிக்காம இருந்த ஒரு விஷயம் இப்ப திடீர்னு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன் தான் எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ப்ளூவும் ஒருவேளை நீங்க லவ் பண்ணது வேற ஒருத்தரையா இருக்கலாம். நம்ம ஹீரோயின் நீ என்ன பேசிட்டு இருக்க. இந்த லைஃப்ல எனக்கான ஒரே லவ் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். எனது லைஃப் ஃபுல்லா ஒரே ஆளை லவ் பண்ணுமா. நீங்க சொல்றது உங்களுக்கே போரா தெரியல. செஸ்னட் உங்களுக்கு பிடிக்குதான் ஆனா ஒரு நாள் ஃபுல்லா அதையே கொடுத்தா உங்களுக்கு வெறுத்துறாதா. நம்ம ஹீரோயின் என்னதான் விதவிதமான சாப்பாடு நீ சாப்பிட்டாலும் ஆனா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெய்லி ஒரே தண்ணியை தானே குடிக்கிற. அதே மாதிரி தான் லவ்வும். அந்த லவ் எப்ப மேரேஜா மாறுதோ அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வசந்த காலமா மாறிடுங்கிற மாதிரி அவங்க சொல்ல. ஆனா எனக்கு ஏன் மேரேஜுக்கு முன்னாடி இந்த லைஃப் இப்ப இல்லையோன்னு தோணுது. அப்படிதான் இருக்கும். ஏன்னா 2 பேரும் வேற வேற ஆளுங்கன்னு நம்ம ப்ளூ சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே சாக்கோடு நீ என்ன
சொல்றேன்னு கேட்க அப்படியே எபிசோட் 8 முடியுது. நம்ம ப்ளூவோட ஓட்ட வயல நம்ம ஹீரோவோட மொத்த பிளானும் லீக் ஆயிடும் போல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா என்ன, அப்படி நடந்தா அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்னென்ன குழப்பம்லாம் உருவாகுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.